ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கலியை அறுத்து கன பயங்களும் அறுத்து நலிவில்லா தர்மபதி ராஜ்யம் ஒன்று உண்டாக்கிய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச தெய்வ சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து தேவகோமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம திருவாக்கியம் பகிர போவது இல்லை. இன்னைக்கு நாம மானிய பகுதியை பார்க்க போறோம். நேற்று நான் மானிய பகுதியில இந்த மூலபண்டார பருவத்துல கலி புலம்பல் அதை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அது படிக்கும் போது அந்த கலி புலம்பல் இதை பத்தி நாம ஏன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு எனக்கு தோன்றியது. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அந்த கலி புலம்பல் பகுதியை பெருமானவர்கள் ஒரு நகைச்சுவையோட ஒரு பெரிய கருத்தை, இந்த கலியை எப்படி அவங்க முறித்து அந்த நலிவில்லா தர்மபதி ராஜ்யத்தை உண்டாக்குனாங்க அப்படிங்கிறத அந்த கலியன் புலம்புறதாக அவங்க எடுத்து கொடுத்ததை பத்தி நம்ம ஏன் பேசி பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று தோன்றிய காரணத்தால இன்னைக்கு நாம அந்த மானியத்துல மூலபண்டார பருவத்துல கலி புலம்பல் என்று நமது பெருமானவர்கள் நமக்கு அறிவி தந்துள்ள அந்த பகுதியை பற்றி நாம இன்றைக்கு பகிர்ந்து கொள்வோம். இப்போ இந்த பகுதியில நம்முடைய தேவகோமானவர்கள் கலியன் என்ற ஒரு பவ மூகை ஆண்மையன் அப்படின்னு கலியனை குறிப்பிடுறாங்க. ஒரு பவ மூகை ஆண்மையன் அவன் எப்ப இருந்து அரசாட்சி செய்ய வந்தான் இந்த பூமியில அப்படின்னு பார்க்கும்போது காளையுத்தி வருடம் சித்திரை மாதம் 1வது வெள்ளிக்கிழமை நவமி திதி துவங்கி இந்த கலியனுடைய ஆட்சி இந்த மண்ணில் தொடங்கியது. அந்த தொடங்கிய நாள் முதலாக 5000 ஆண்டுகளாக கேட்பாரின்றி அவனுடைய அந்த அட்டூழியங்கள் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருந்தது. அப்படி இந்த மண்ணில் சீரும் சிறப்புமாக 5000 ஆண்டுகள் வாழ்ந்து வந்த தன்னை எங்கிருந்தோ ஒருவர் விண்ணாட்டு செயல் வாழ்வேற்றம் கொண்டு அழியாத தவப்பேற்று கூறோங்கிய நாவாஸ்திர கோடாயுதம் பெற்று, ஏன்னா அந்த கல்யாண உலகாயுதங்களை கொண்டு அழிக்க முடியாது. ஒரு வான நாட்டு தேவ ஆயுதம் கொண்டுதான் அவனை அழிக்க முடியும். அப்போ அதுக்காக வேண்டி ஒரு விண்ணாட்டு செயல் வாழ்வேற்றம் கொண்டு அழியாத தவப்பேற்று கூறோங்கிய நாவாஸ்திர கோடாயுதம் அதை பெற்றுக்கொண்டு அந்த கோடாயுதத்தால் என்னை அவர்கள் தாக்கி ஊனம் பண்ணி என்னை ஒழிய செய்து விட்டார்களே என்று இந்த கலியன் புலம்புகிறதாக அந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எந்த கொடுமையையும் ரொம்ப நாள் தாங்கிக்கிட்டு இருக்காது. அது ஒரு நாள் கொதித்தையும் அதுக்காக ஒருத்தனை உருவாக்கி எழுப்பிடும். இந்த பிரபஞ்சம் எங்க அக்கிரமம் நடந்தாலும் யாராவது ஒருவனை எழுப்பி அவன் மூலமாக அந்த அக்கிரமத்தை அழிக்கத்தான் செய்யும் இந்த பிரபஞ்சம். அதெல்லாம் நாம இந்த உலகத்துல கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படியாக இந்த 5000 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த கலியனை எப்படி நம்முடைய பெருமானவர்கள் அந்த நாவாஸ்திர கோடாயுதம் கொண்டு அவனை ஊனம் பண்ணி ஓட ஓட விரட்டினாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பகுதியில பெருமானவங்க ரொம்ப அழகா எடுத்து நமக்கெல்லாம் அருளி செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த 5000 ஆண்டுகளாக எப்படி எல்லாம் நான் சீரும் சிறப்போட வாழ்ந்தேன், என்னை ஒருத்தவங்க ஒழிச்சிட்டாங்களே அப்படின்னு அது புலம்புகிற புலம்பல், அதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த புலம்பலுக்கு வர்றதுக்கு முன்னால நமக்கு இந்த கலினா என்ன, கலியுகம் அப்படின்னு சொல்றாங்களே, கலியுகம் கலியுகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் அல்லவா? யுகங்கள் 4 இருந்தது அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னென்ன யுகங்கள் அப்படின்லாம் நமக்கு தெரியணும். சில பேர் இன்னைக்கு நாஸ்திகம் பேசுறவங்க எல்லாம் இந்த கலியுகத்துல யுகம்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்லாம் பேசுவாங்க. அப்படி பேசுபவர்களுக்கு அதாவது யுகம் ஒன்று இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நாம பார்க்காட்டா இல்லைன்னு அர்த்தமா? பெருமான் அவங்க சொல்லுவாங்க, உயிரை பார்க்கணும்னு ஆசை இல்லை, உயிரை எல்லாம் பார்க்க முடியாதுன்னு எப்படி நீ சொல்லுவ?
நீ பார்க்கலைன்னு வேணா சொல்லு, உயிரை பார்த்தவங்க இங்க இருக்கிறாங்களே சாட்சிக்கு. அது போல யுகம்னு ஒண்ணு நீ பார்க்கல, நீ பார்க்கலைன்னா அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுதான் சொல்லுவாங்க, ஒரு நாள் மட்டுமே வாழக்கூடியவனுக்கு, ஒரு அரை நாள் மட்டுமே வாழக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு நாள் என்பது பொய்யாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு அரை நாள் தான் தெரியும், அரை நாள் வாழ்ந்து செத்து போறான் அவன். அவனுக்கு நாள் என்பது பொய்யாகத்தான் இருக்கும். அதே போல ஒரு நாள் மட்டுமே வாழக்கூடியவனுக்கு ஒரு வாரம் என்பது பொய்யாக இருக்கும். ஒரு வாரம் மட்டுமே வாழக்கூடியவனுக்கு ஒரு மாதம் என்பது பொய்யாக இருக்கும். அதே போல ஒரு மாதம் மட்டுமே வாழக்கூடியவனுக்கு வருடம் என்ற சொல் பொய்யாக இருக்கும். அது போல சில வருடங்களே வாழ போற இந்த மனிதனுக்கு யுகம் என்ற சொல் பொய்யாக தெரியும். ஆனா ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்காங்களே அந்த காலத்திலேயே. இப்ப இருக்கிற எந்த ஒரு விஞ்ஞான சாதனங்கள்லாம் இல்லாத காலத்திலேயே எவ்வளவு நுணுக்கமாக எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்காங்களே வேதாகம கிரந்தங்கள்ல எல்லாம். அப்போ இந்த மனிதனுக்கு இவன் வாழ்கிற இந்த கால எல்லை மட்டும்தான் தெரிகிறது. அதற்கு மேலே உள்ள காலங்கள் தெரிவதில்லை. சில பேர் அதை ஒத்துக்கொள்வதில்லை. அதை ஒத்துக்கொள்ளாம அதெல்லாம் அறிவியல் என்று வேறு சொல்லுவார்கள். ஆனால் ஞானிகள் இந்த கால வித்தியாசங்களை எல்லாம் கண்டறிந்து அந்த யுகம் என்பதை எல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்களே. இந்த பூமியில உயிரினங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது இயங்கிக் கொண்டு இருப்பதற்கு காலம் தேவையாக இருக்கே. ரெண்டு தேவையாக இருக்கு. இந்த பூமியில இந்த மனிதன் முதலான மற்ற எல்லா உயிரினங்களும், தாவரங்களில் இருந்து இந்த ஓரறிவு தாவரங்களில் இருந்து 6 அறிவு மனிதர்கள் வரை எல்லாரும் இயங்குவதற்கு 2 வகையான ஊடகங்கள் இந்த பூமியில தேவையாக இருக்கிறது. அந்த 2 வகையான ஊடகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலம், இடம். இந்த 2ம் இல்லாம எந்த உயிரினங்களும் இயங்கவே முடியாது. காலமும் வேணும், இடமும் வேணும். இப்போ காலம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனா இடம் கண்ணுக்கு தெரியும். காலம் என்பது ஒரு சூக்கும பொருளாக இருக்கிறது. இப்போ நம்ம 3 பொருட்களால் நாம செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோமே. மனம், வாக்கு, காயம். இந்த 3ஆலதான் நம்ம செயல் செய்கிறோம். இந்த 3 செயல்களும் செய்வதற்கு நமக்கு காலமும் இடமும் தேவையாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். காலமும் இடமும் இல்லாம எந்த செயலும் செய்ய முடியாது அப்படின்னாலும் இந்த 2லயும் காலம்தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வாக்கால ஒரு காரியம் செய்வதற்கு காலமும் இடமும் தேவை. உடம்பால ஒரு காரியம் செய்வதற்கு காலமும் இடமும் தேவை. இப்ப நம்ம இங்க இருந்து கொஞ்சம் நகர்ந்து போறோம் அப்படின்னாலே ஒரு இடம் வேணும், அதுக்குரிய காலம் வேணும். ஆனா மனதால ஒரு காரியம் செய்வதற்கு காலம் மட்டும்தான் தேவை, இடம் தேவையில்லை. நான் மனதால இங்க இருந்து ஒரு ஊருக்கு போறதாக நான் கற்பனை பண்ணி பார்க்கும்போது அதுக்கு காலம் மட்டும்தான் வேணும், இடம் தேவையில்லை. அப்போ இடத்தை விட காலம் என்பதுதான் பிரதானமானதாக, முக்கியமானதாக இருக்கிறது. அந்த காலங்கள் அத நம்முடைய முன்னோர்கள் நாள், வாரம், மாதம், வருடம், யுகங்கள் என்றெல்லாம் பிரிச்சு அந்த யுகங்களையும் 4 வகையாக பிரிச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. காலம் எவ்வளவு முக்கியமானது. ஒரு நாளுல பாதி பொழுது இருட்டாக இருக்கு, பாதி பொழுது ஒளியாக இருக்கு. இந்த வெளிச்சத்தை இருட்டாகவோ இருட்ட வெளிச்சமாகவோ நம்மளால மாற்ற முடியுமானா முடியாது. நாம நினைப்போம், ஏன் இரவுல லைட் போட்டு நாம வெளிச்சமாக்குறோம்ல அப்படின்னு. அது ஒரு குறிப்பிட்ட பகுதியை வேணா நம்மளால வெளிச்சமாக்க முடியும், அதுவும் செயற்கையாக. உலகம் முழுவதையும் எப்படி இறைவன் அந்த சூரியன்கிற ஒரு விளக்க கொடுத்து இந்த உலகம் முழுவதுக்கும் வெளிச்சத்தை தர்றாங்களே, அந்த மாதிரி தர முடியுமா இந்த மனிதனுக்கு அப்படின்னா முடியாது. இந்த காலம் என்பதை இறைவனாக கருதினார்கள் நம்முடைய முன்னோர்கள்.
காலம் வந்து எப்படியெல்லாம் மாற்றுகிறது. பாரதியார் பாடல்ல சொல்லியிருப்பாங்க, ஒரு புளிக்கிற மாங்காயை காலம் இனிக்கிற மாம்பழமாக மாற்றுகிறது. ஒரு மாங்காயை பறிச்சு வச்சிருங்க, கொஞ்ச நாள் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அதுக்குரிய காலத்தை மட்டும் கொடுங்க. கொஞ்ச நாள் அது காயா இருந்திருக்கும், அந்த காலத்தை மட்டும் கொடுத்தா அது அப்படியே இனிக்கிற பழமாக இருக்கும். அதான் பாரதியார் சொல்லுவாங்க, காயில் புளிப்பதென்ன கண்ண பரமாத்மா, நீ கனியில் இனிப்பதென்ன கண்ண பரமாத்மா. கண்ண பரமாத்மா என்று அந்த காலத்தையே கடவுளாக பார்க்கிறார். அப்போ காலம் வந்து எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த காலத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் யுகங்களாக, வருடங்களாக, அதுக்கு மேல யுகங்களாக பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த யுகங்கள் என்னென்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யுகங்கள் 4 யுகங்கள் இருக்கின்றன அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்திருக்காங்க. கிருத்தாயுகம், கிரேத்த யுகம், அல்லது சத்திய யுகம், அல்லது தலையுகம், இத்தனை பேர் இருக்கு அந்த முதல் யுகத்துக்கு. அந்த யுகம் கிரேத்தாயுகம், 2வது யுகம் திரேதாயுகம், 3வது யுகம் துவாபர யுகம், 4வது யுகம் கலியுகம். இப்படி 4 யுகங்களாக வகுத்து ஒவ்வொரு யுகங்களும் எத்தனை ஆண்டு காலம் இருக்கும் அப்படிங்கிறதையும் வரையறுத்து கொடுத்திருக்காங்க நமக்கு. அதாவது இந்த கலியுகத்துக்கு வருடம் 4,32,000 ஆண்டுகள் அப்படின்னு வகுத்து கொடுத்திருக்காங்க. கலியுகத்துக்கு மொத்த வருடங்கள் 4,32,000 ஆண்டுகள். இந்த கலியுகத்தை போல 2 பங்கு அதற்கு முந்தின துவாபர யுகத்துக்கு, அது 8,64,000 ஆண்டுகள். இந்த கலியுகத்தை போல 3 பங்கு அந்த அதற்கு முந்தின திரேதா யுகத்துக்கு, அது 12,96,000 ஆண்டுகள். கலியுகத்தை போல 4 பங்கு ஆண்டுகள் திரேதாயுகம், தலையுகம், சத்திய யுகத்திற்கு. அது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 17,28,000 ஆண்டுகள். அப்போ இதையெல்லாம் கூட்டும் போது, இந்த 4 யுகங்களினுடைய ஆண்டு கணக்குகளை எல்லாம் கூட்டும் போது 43,20,000 ஆண்டுகள். இதுதான் மொத்தம் இந்த 4 யுகங்களையும் சேர்த்த ஆண்டுகள். இந்த 4 யுகத்தையும் சேர்த்தா அதுக்கு பெயர் சதுர் யுகம். சதுர் அப்படின்னா 4. ஒரு சதுர்யுகத்துக்கு ஆண்டுகள் 43,20,000 ஆண்டுகள். இப்படியெல்லாம் காலத்தை கணக்கிட்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எந்த ஒரு விஞ்ஞான சாதனங்களும் இல்லாத காலத்திலேயே கண்டுபிடிச்சு, இப்படி ஒரு சதுரகத்துக்கு இத்தனை ஆண்டுகள், இப்படி 1000 சதுரயுகங்கள் சேர்ந்தா பிரம்மனுக்கு ஒரு பகலாம், இன்னொரு 1000 சதுரயுகங்கள் சேர்ந்தா அந்த பிரம்மாவுக்கு ஒரு இரவம். இப்படி எல்லாம் இன்னும் நிறைய கணக்கு வேத நூல்கள்ல, வேத சாஸ்திரங்கள்ல கொடுத்திருக்காங்க. அதுல 71 சதுரயுகங்கள் சேர்ந்தால் ஒரு மனுவந்திரம், இந்த 14 மனுவந்திரம் சேர்ந்தால் ஒரு கல்ப காலம். இப்படி எல்லாம் நிறைய கணக்குகள் காலத்தை பற்றி வரையறுத்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம அதெல்லாம் ஆச்சரியமா பார்க்கணும். அதெல்லாம் இல்ல அப்படின்னு ஈஸியா இன்னைக்கு நாஸ்திகம் பேசுறவன் சொல்லிட்டு போற மாதிரி சொல்லிட்டு போக முடியாது, இருக்கே வேத சாஸ்திரங்கள்ல. அப்போ இந்த மாதிரி எல்லாம் காலத்தை வகுத்து கொடுத்து நம்முடைய முன்னோர்கள் எந்த விஞ்ஞான சாதனங்களும் இல்லாத காலத்திலேயே நமக்கு இப்படி எல்லாம் வகுத்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 4 யுகங்கள்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த கலியுகத்தை பத்தி. ஏன்னா நாம இப்ப கலியுகத்துலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கலியுகத்துலதான் இந்த முதல் தலைவன் சத்தியயுகத்துல மொத்த மக்களுமே, முழுமையான மக்களுமே, 100% மக்களுமே ஒரு நல்ல நெறியாளர்களாக அறநெறியுடன் வாழ்ந்து வந்தார்களாம். தவறான மக்கள் ஒருத்தரை கூட பார்க்க முடியாதாம் அந்த தலையுகத்துல. வர 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 எப்படி அது தேய்ந்து கொண்டே வந்தது
என்பதையெல்லாம் நமக்கு வேத சாஸ்திர நூல்கள்ல குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த அந்த திரேதா யுகத்துல 4/3 மக்கள் மட்டுமே அந்த அறநெறியாளர்களாக வாழ்ந்து வந்தார்கள். கால் பகுதி மக்கள் வீணாக போய்விட்டார்கள். ஆனாலும் பெரும்பான்மை இருந்தது அறநெறியாளர்கள். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல 2/1 மக்கள் அறநெறியாளர்களாகவும், இன்னொரு 2/1 மக்கள், பாதி மக்கள் அறநெறியாளர்களாகவும், மீதி பாதி மக்கள் அறநெறியை இழந்தவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த திரேதா யுகம் பார்த்தோமே, 3/4 மக்கள் நல்லவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் பார்த்தோமே. அப்பத்தான் ராமபிரானுடைய அவதாரம் எல்லாம் நிகழ்ந்தது. இந்த துவாபர யுகம் பார்த்தோமே, பாதி மக்கள் கெட்டவர்களாகவும் பாதி மக்கள் நல்லவர்களாகவும் வாழ்ந்த அந்த காலத்திலேதான் கிருஷ்ணர், பரசுராமர் இவர்களுடைய அந்த காலமாக, இந்த மகாபாரத யுத்தம் நடந்த காலமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கலியுகம். இந்த கலியுகத்துல நல்லவங்களே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, இங்கேயும் 4/1 மக்கள் மெஜாரிட்டி இழந்துட்டாங்க. 4/1 மக்கள் நெறியாளர்களாக இருக்கிறார்கள். மீதி 3 மக்கள், 4/3 மக்கள் அறநெறியை இழந்து தீவினை செயல்களிலே ஈடுபட்டு, அதுதான் பெரும்பான்மையாக இருக்கிறதுனால இந்த நன்மை எடுபடாது இந்த கலிகாலத்தில் என்றெல்லாம் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சு குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. எப்படி சொல்றாங்க இத? அந்த தலையுகத்தில் தர்ம பசு 4 கால்களுடன் நின்று கொண்டிருந்தது. அதுக்கடுத்த திரேதா யுகத்தில் அதனுடைய ஒரு காலை ஒடித்து விட்டார்கள். 3 கால்களுடன் அந்த தர்ம பசு நின்று கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் இன்னொரு காலையும் ஒடிச்சுட்டாங்க, 2 கால்களில் நின்று கொண்டிருந்தது. கலியுகத்தில் 3வது காலையும் ஒடித்து ஒற்றை காலுடன் அந்த தர்ம பசு அப்படி தொட்டவனே விழுகிற மாதிரி நின்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் நிக்குது, லேசா தொட்டாலே சாஞ்சிரு. அந்த மாதிரி இந்த தர்ம பசுவானது இந்த கலிகாலத்தில் 4 கால்களுடன் நிற்க வேண்டிய தர்மம் 3 கால்களை இழந்து ஒற்றை காலுடன் நின்று தவித்துக் கொண்டிருக்கிற காலமாக இந்த கலிகாலம் இருக்கிறது. இந்த கலிகாலம் துன்பத்துக்கே உரிய காலமாக இருக்கிறது. ஒழுக்கமே அடிப்படையாக வாழ்ந்தார்கள் மக்கள். ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா, ஒழுகி வருதல் தான் ஒழுக்கம். முன்னோர்கள்ட்ட இருந்து நல்ல நல்ல நம்மளுக்கு அறிவுரைகள், அவங்களுடைய நல்ல பண்பாடுகள் இதெல்லாம் ஒழுகி வரணும் நம்மகிட்ட. அப்படி வர்றத நாம பின்பற்றணும். அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். அங்கிருந்து ஒழுகி வரணும். நாமளா நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வது ஒழுக்கம் அல்ல. முன்னோர்கள் வாழ்ந்த முறைப்படி வாழ்வதுதான் ஒழுக்கம். அங்கிருந்து ஒழுகி வரணும். அந்த ஒழுக்கமே அது என்ன, அவங்க என்ன அப்படி செய்யறது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒழுக்கம் கெட்டு போய் விடுகிறது. அப்படி ஒழுக்கம் கெட்டு போய்விட்ட காலமாக ஆகும்போது அது துன்பத்துக்குரிய காலமாக ஆகிவிடுகிறது. அப்படி இருக்கிற காலத்துல ஒருவன் ஒழுக்கமாக வாழ்வது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு செயலாக இருந்து விடுகிறது. காலமே கெட்டு போய் நாம பார்த்தோமே, நாம இந்த ஒவ்வொரு உயிரினங்களும் இயங்குவதற்கு 2 ஊடகங்கள் தேவை, காலமும் இடமும். இந்த 2 ஊடகங்களும் நல்லா இருந்தாதான் இந்த மனிதன் நல்லபடியா இயங்க முடியும். நான் நல்லவனாக இருந்தாலும் இந்த ஊடகங்கள் சரியில்லைன்னா நான் எப்படி நல்லவனாக வாழ முடியும்? அக்கிரமம் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்து நுழையுது. நான் எந்த அக்கிரமத்தையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்குள்ளே டிவி வழியாக அக்கிரமங்கள்லாம் நுழையுது, செல்போன் வழியாக நுழையுது, எப்படியோ நுழையுதே நம்ம வீட்டுக்குள்ளேயே. ஒரு கார், நான் வச்சிருக்கிற கார் விலை உயர்ந்த விலை மதிப்பான ஃபாரின்ல இருந்து இறக்குன, அப்படியே ரோட்ல போனா குழுங்கள் தெரியாம ஓடுற காரை நான் வாங்கி வச்சிருந்தா கூட, ரோடு நல்லா இருந்தா தானே அந்த கார் ஸ்மூத்தா ஓடும். ரோடு கரடு முரணா இருந்தா எவ்வளவு விலை உயர்ந்த காராக இருந்தாலும் எப்படி அது ஸ்மூத்தா போகும்? அது போல நாம எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் இந்த கலியுகம் என்ற அந்த காலமே கெட்டு போய் கிடக்கிறதால அது நல்லபடியாக ஓட முடியாத
ஒரு ரோடு போல இருக்கிறது. அப்போ இந்த காலத்துல நாம எப்படி புண்ணிய நெறியாளர்களாக வாழணும், அப்படி வாழும் போதுதான் அடுத்த சந்நிதியையும் நாம ஒரு நெறியாளர்களாக வளர்க்க முடியும். இந்த கலிகாலம் எப்படி கெட்டு கிடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒரு நூல்ல நான் படித்தேன். அதாவது இந்த நோய் ஆதி காலத்துல அந்த கிரேதா யுகத்துல எல்லாம் இல்லாத நோய்கள் படிப்படியா அடுத்தடுத்த புதுசா நோய்கள் உருவாகி வந்தது. அதுல இந்த கலிகாலத்துல வந்திருக்கே புதுசா ஒரு நோய், எய்ட்ஸ் அப்படின்னு சொல்ற நோய். இதெல்லாம் அந்த ஒழுக்க சீரழிவினால வந்த நோய். அதாவது இந்த மனிதன் உண்ணுகின்ற உணவானது 7 இடங்களில் வடிகட்டப்பட்டு இந்த மனிதனுடைய விந்து அணுக்களாக மாற்றப்பெறுகிறது. இவன் உண்ணுகிற உணவு முதல்ல ஒரு இடத்துல கூழாக அரைக்கப்படுகிறது. இந்த கூழை ஒரு இடத்துல வடிகட்டுறாங்க. வடிகட்டும் போது எப்பயுமே வடிகட்டினா ஒரு சக்கையும் ஒரு சாரும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த கூழை வடிகட்டும் போது கிடைக்கிற சக்கை பலமாக நமக்கு வெளியே வந்துருது. ஒரு சாறு, அந்த சாறு ரத்தமாகி இந்த உடம்புக்குள்ள போகும். அந்த ரத்தமும் ஒரு இடத்தை வடிகட்ட பெறுகிறது. அந்த ரத்தத்திலும் சக்கை தனியாக, சாறு தனியாக பிரிக்கப்படுகிறது. இந்த சக்கை எல்லாம் பல வழியில நம்ம உடம்புல இருந்து வெளியேறிக்கின்ற கழிவுகளாக இருக்கின்றன. அப்புறம் இந்த ரத்தத்துல வடிகட்டின அந்த எசன்ஸ் அது தசையாக மாறுகிறது. அங்க போன அதுவும் அந்த சத்துக்களையும் வடிகட்டும் போது அதுல இருந்து சக்கையை எடுத்து கொழுப்பாக மாறுகிறது. அந்த கொழுப்புல இருந்தும் அப்புறமும் வடிகட்டப்பட்டு அது எலும்பாக மாறுகிறது. அங்கேயும் வடிகட்டப்பட்டு மஜ்ஜையாக மாறுகிறது. அங்கேயும் வடிகட்டப்பட்டு கடைசியில 7வது நிலையில தான் அது விந்துவாகிறது. அது கிட்ட கிருமி எதுவும் கிட்டவே போக முடியாத அளவுக்கு அவ்வளவு கோட்டைகள் எல்லாம் தாண்டி 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 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி போனாதான் அந்த ஒரு வில்லனோட உயிர் இருக்கும். நம்ம கதைகள்ல எல்லாம் படிச்சிருப்போம். அது போல இந்த வில்லனுக்கள் 7 கடல் தாண்டி இருக்கிறது மாதிரி 7 கோட்டை தாண்டி அந்த இடத்துல பரிசுத்தமாக இருக்கு. அங்க போய் இன்னைக்கு வியாதி உட்கார்ந்துருக்கு இந்த கலிகாலத்துல. அப்போ இது எப்படிப்பட்ட கேடுகட்ட காலமாக இருக்க வேண்டும். இப்படி போய் உட்காரும் போதுதான் இந்த மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் குறைஞ்சு போகுது. அப்போ இந்த கிருமியை அழிப்பதற்கு மருந்து கண்டுபிடிக்கல யாரும். அது ஈஸியான மருந்து தான். ஆனா இவனால அந்த 7 கோட்டை தாண்டி செலுத்த முடியல. ஒரு சோப் போட்டு கையை கழுவுனாலே, அது போல அந்த சோப்பை போட்டு அந்த விந்த கழுவுனாலே அந்த கிருமி போயிடும். ஆனா அந்த சோப்பை அந்த 7 கோட்டை தாண்டி அந்த விந்து இருக்கிற இடத்துக்கு இவனால அனுப்ப முடியல. கிருமி போய் உட்கார்ந்துருச்சு அந்த இடத்துல, மருந்தை இவனால அனுப்ப முடியவில்லை. அப்படியான ஒரு கலிகாலமாக இந்த கலிகாலம் இருக்கிறது. ஏன் நம்ம இந்த கலிகாலத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கலிகாலத்துல எப்படி பெருமான் அவர்கள் இந்த கலியை புலம்பர் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்பதான் அப்போ இந்த கலிகாலம் இப்படிப்பட்ட ஒரு எல்லா நன்மைகளும் வீணடிக்கப்பட்டு ஒழுக்கக்கேடு அடைந்து ஒரு சீர்கட்ட காலமாக இருக்கிறது. இந்த கலிகாலத்தை பத்தி நம்முடைய தெய்வமோர்கள் நமக்கு மானியத்துல அழிகலி பருவம் அப்படின்னே ஒரு பருவத்தை கொடுத்திருக்காங்க. இந்த கலிகாலத்துல எப்படி சத்தியமெல்லாம் கெட்டு சத்தியம் கடந்து தலை தடுமாறி சாதிகட்டழி வெறி மீறி நித்திய கொடுமை நீலம் படர்ந்து நிசத்தவ நெறி புறக்கணித்து நிசத்தவர் மேலோர்கள் நெறியெல்லாம் வகுத்து கொடுத்தாங்களே, அந்த நெறியெல்லாம் புறக்கணிச்சாச்சு.
தன் இஷ்டத்துக்கு வாழ்றது. அவங்க என்ன அப்படி சொல்றது, அதை என்ன நான் கேட்கறது. மத்திய போடிய புகை தலை பூடைத்து மிலாரது பூத்த கேடகந்தை கட்டரி மூட புரள் கலி கடையின் கடித்ததற் காலமிங்கரைவா. இப்படி கத்திரி மூடர்களாக வாழ்கின்ற இந்த கலிகாலத்தை பத்தி கொஞ்சம் சொல்றேன். மானியத்துல சொல்லிட்டு வரும்போதே இந்த கலியை பத்தி சொன்னாதான் அடுத்து இந்த கலியை எப்படி ஓட ஓட விரட்டினாங்க தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதனால பெருமான் அவர்களும் இந்த கலியை பத்தி சொல்லும் போது கொஞ்சம் நிறைய சொல்லிட்டே வருவாங்க. சொல்லிட்டே வந்து கடைசியில இப்படி இந்த கேட்ட பத்தியே நான் சொல்லிக்கிட்டு இருந்தா சன்மார்க்கத்துக்கு எதிரடையாக நடந்து வரும் இந்த செயல்களை எல்லாம் விரிச்சுக்கிட்டே இருந்தா தேவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் அந்த எழிலோங்கு மானியத்தை சொல்றதுக்கு காரியம் தடைபடும். அதனால கொஞ்சம் திரும்ப அந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க முடியல. அதனால இருந்தாலும் அதனுடைய கொடுமையை பெருமான் அவங்க எப்படி எல்லாம் ஏற்படுத்தி காட்டுறாங்க அப்படின்றத பார்ப்போம். முன்னால வந்த பாரவான்கள் எப்படி எல்லாம் கொண்டு வந்து நமக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் மீறி நாஸ்திகத்தன்மை என்பதே இந்த கலிகாலத்துலதான் உருவாச்சு. எண்ணிறந்த ஞான சித்தர்கள், சிவராஜ யோகீஸ்வரர்கள், மகரிஷிகள், ஜீவன் முக்தர்கள் வாழ்ந்த இந்த காலத்துல வந்து இந்த தெய்வம் தொழாத தலையாட்டி பாவியர்கள் உருவாகினார்கள் இந்த கலிகாலத்தில். அது ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் மக்கள் திரண்ட ஒரு தீவிர செயலாக மாறியது. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி இருந்தது, இதெல்லாம் எதிர்க்க வேண்டியவர்கள் வாளா இருந்து விட்டார்கள். வேளாண் மரபினர், இன்னும் வந்து ஆட்சி செய்கிறவர்கள், குருக்கள்மார்கள், இவங்க எல்லாமே இதை தட்டி கேட்கிறவங்க யாரும் தட்டி கேட்காம விட்டதுனால இது தரிபாடாகி வளர்ந்து வந்தது. பொல்லார்க்கு கல்வி வரி கர்வம் உண்டாம், அதனோடு பொருளும் சேர்ந்தால் சொல்லாது சொல்ல வைக்கும். அதுபோல பொல்லார்க்கு கல்வி வந்து அதோட திமிரு, ஆணவம், சொல்லாததெல்லாம் சொல்ல வைக்கிற தன்மை, குடிக்கெடுக்கிற தன்மை எல்லாம் வந்து சேர்ந்தது. அதனால வேதாகம நூல் உணர்ச்சி குன்றிக்கொண்டே வந்தது. இந்த வேத ஆகமங்கள் இதெல்லாம் எதுக்கு வந்தது, நாம எப்படி நெறிமுறைப்படி வாழணும்னு நமக்கு ஒரு வழி நெறிமுறையை காட்டுறதுக்காக வந்தது. அதென்ன அந்த நூலை படிச்சு அது மாதிரி நான் வாழணும் அப்படின்னு கேட்கிற ஒரு வேதாகம நூல் உணர்ச்சி குண்டை கொண்டு வருகின்ற ஒரு காலமாக இந்த கலிகாலம் இருந்தது. இரக்கமின்றிய ஜீவவதை, காமம் என்னும் பிறன்மனையாட்டி வாழ்க்கை, மது உண்ணல், புகைப்பிடித்தல், பொய் மொழிதல், செய்நன்றி கோரல், ராஜ துரோகம் விளைவித்தல், குரு துரோகம் சமைத்தல். இந்த குரு துரோகம் மாதிரி ஒரு துரோகம் வேற துரோகம் இருக்காது. ஒரு குரு பெருமானவங்களுக்கு நம்ம எவ்வளவு பெருமானவங்க நமக்கு அது ஒரு குருவை எதிர்த்து ஒருவன் தூஷிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா அவன் நாக்க சேதிச்சிருன்னு சொல்லுவான். இல்ல அவன் உன்னை விட பெரிய ஆளா இருந்தா உன்னால நாக்க சேதிக்க முடியலைன்னா நீ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடு அப்படின்னு அருள் செய்வான். ஆனா இங்க இந்த கலிகாலத்துல எளிமையா ஈஸியா குரு துரோகம், ராஜ துரோகம், பாலர் பெண்டிர்களை அவர்களுடைய இயற்கை குணாதிசயங்களுக்கு மாறாக உலக போருக்கு தூண்டுதல், பெரியோர்களை தூஷித்தல். பெரியோர்களுக்கெல்லாம் மதிப்பே இருக்காது. பெரியோர்கள்னு யார் வீட்டுக்கு பெரியோர்கள் வந்தாலும் காலை தொட்டு வணங்குவாங்க முன் காலத்துல எல்லாம். இன்னைக்கும் கொஞ்சம் நம்ம வடநாடுகள்ல எல்லாம் அதை பார்க்கலாம். ஒரு ஹிந்தி சீரியல்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும், வீட்டுக்கு வயசானவங்க வந்தா உடனே போய் காலை தொட்டு கும்பிடுவாங்க. அதே இது நம்ம இதுல அது பெருசு வந்திருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு காலமாக இருக்கு. அப்போ விஞ்ஞான மகத்துக்களின் அனுக்கிரகத்தை பெற்று வாழ்வதுதான் ஒரு வாழ்க்கைன்னு இருந்த அந்த நம்பிக்கை எல்லாம் மாறி பல வீணர்கள் தாங்கள் தான் பெரியோர்கள் மாற்றி
நாங்கள் தான் சாதுக்கள்னு சொல்லி உலகத்தை ஏமாற்றி ஏமாற்றுக்காரர்கள் போலி சாமியார்கள் கூட்டங்கள் பெருகியது. எப்படி எல்லாம் சொல்லுவாங்க, கைச்சாடை காட்டி வாங்கி தின்று கொண்டு கண்ணை படக்கு படக்கு என்று விழித்துக் கொண்டு அகிரிணையாக பேசிக்கொண்டு அது வந்தது இது போனது என்று பேசிக்கொண்டு பொல்லாங்கு யோசனையால் தலை கவிழ்ந்து கொண்டு அங்கரத்தை ஆத்மா விழுந்ததென்றும் பதில் கூற முடியாது மாட்டிக்கொண்டு விழிக்கின்ற நேரத்தில் ஆத்மாவில் இருட்டடிக்கிறது என்று நம்ம ஏதாவது கேட்டோம்னா அவ்வளவு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. ஏதாவது சொல்ல முடியலன்னா உன் ஆத்மாவில இருட்டடிக்குது, அதனால இதை சொல்ல முடியாதுன்னு ஒரு கதையை சொல்லுவான். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி என்றும் கூறிக்கொண்டு இரட்டுக்கட்டை கம்பளங்களை அரைக்கட்டாக கட்டிக்கொண்டு எல்லோரையும் ஏமாற்ற சாது என்றும் இன்னும் பல கோலங்களாக திரியும் கள்ள ரிஷி யோகி ஞானியர்களும் கள்ள ஆலிம் சாமியார் மஸ்தான்களும் பெருகிவிட்ட ஒரு காலமாக, செம்மறியாட்டு கூட்டம் போலே பெருகிவிட்ட ஒரு காலமாக இந்த கலிகாலம் இருக்கிறது. தீர்க்க தரிசியர்கள் அவதார புருஷர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்த ஒரு காலம் போய் இப்படி அவதார புருஷர்கள் தீர்க்க தரிசியர்கள் சொல்றதெல்லாம் போய் அவங்களும் நம்மள மாதிரி தானே, அவங்களுக்கு ஒண்ணும் விசேஷ பரமோக மெஞ்ஞான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரிதான். வேதங்கள் என்பதெல்லாம் சுயநலக்காரர்களால் கட்டப்பட்ட ஒரு கதைகள், பொய் கூற்றுக்கள். வேதங்களானவைகள் எல்லாம் சுயநலக்காரர்களால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட கதைகள் என்றும் மரண காலத்துக்கு பின்னால் மக்களுக்கு மேலும் ஒரு வாழ்க்கை உண்டென்பதானது நிரூபிக்க முடியாததும் பயத்தை தருவதுமான பொருளற்ற கொள்கை என்றும், மரண காலத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நிரூபிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்புறம் எதுக்கு நீ இறந்தவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்குற? எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்களை சென்று அடையட்டும்தான இந்த சாஸ்திரம் எல்லாம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க. அதெல்லாம் எதையுமே சிந்திக்கிறது இல்ல. இன்னும் இவை போன்ற அநேக மாரண வசனங்களாக பேசிக்கொண்டு எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சமத்துவம் பேசுறது. ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான், ஏன் ஆம்பளை மட்டும்தான் போகணுமா, போய் சம்பாதிக்கணுமா, நானும் போய் சம்பாதிப்பேன், நானும் ஆணுக்கு சமம்னு பெண்கள் ஆணுக்கு நிகராக சமத்துவம் பேச வேண்டியதுதான். ஆனா எந்த இடத்துல ஆண் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் ஆண் இருக்கணும், எந்த இடத்துல பெண் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். அப்பத்தான் அந்த இடத்துல ஒழுக்கம் நிலவும். நானும் ஆம்பளை மாதிரிதான் இருப்பேன்னு எந்த இடத்துலயும் நிக்க முடியாது. அவங்களுக்கு உண்டான ஒரு உடல் அமைப்புகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க, அதுக்கு தகுந்தபடிதான் இருக்கணும். ஆணும் பெண்ணும் சமம், யதார்த்தனும் திருடனும் சமம், கலைஞனும் கொலைஞனும் சமம், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்லாம் சமத்துவ உரிமை பேசிக்கொண்டு வாழ்கின்ற ஒரு காலமாக இந்த கலிகாலம் இருக்கிறது. அப்போ இந்த மக்களுக்கு அதுக்கு முந்தி என்ன ஒரு பண்பு எப்படி இருந்தது அப்படின்றத நமக்கு இந்த அலிவெளி பருவத்துலதான் மக்களுக்கு எளிதில் ஒழிக்க இயலாததாகிய பிறவிப்பிணி என்னும் அநியாய மரணத்தை ஒழிக்கவும், இதுதான ஒரு பெரிய ஒரு துன்பமாக இந்த மக்களுக்கு இருக்கு. பிறவி பிணி, இவன் பிறக்கும் போதே இவன் தலையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அந்த பிறவி பிணியை ஒழிக்க, அந்த அநியாய மரணத்தை ஒழிக்க இவன் என்ன செய்யணும்? இவனை அழகையாக்கி நரகத்தில் தங்க வைக்கின்ற அந்த யமபடரின் ஜெயித்தற்கரியதாகி அவஸ்தை மேலிட்ட நரக அடையாள அச்சத்தினை ஜெயிப்பதற்கும் என்ன செய்யணும்? ஊர்ல ஏறு குருபிரானை தேடி அடைந்து தன்னை ஆட்கொள்ளும்படிக்கு கெஞ்சி கேட்டாவது புரிந்து கொண்டு, இன்னைக்கு அவங்க நம்மளை கெஞ்சி வந்திருப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்டு கூட்டும் கூட போகாத ஒரு காலமாக இருக்கு இந்த கலிகாலம். கெஞ்சி கேட்டாவது புகுந்து கொண்டு என்றும் விபரீத செயல் விளைந்திரான் என்ற இந்த பஞ்சேந்திரிய ராக்கதர்களை அடக்கி வாசனாசயம் மனோநாசம் என்னும் ஜெயத்தை அடைந்து அரங்கம் என்னும் பதிஞான வீட்டில் சாந்தி அடைதல் என்னும் பூர்வீக பூரண முழு முதலாம் அழியாத பேராசிய இன்பத்தை அடைவதுவே இப்பெரும் பூமி பரப்பில் உள்ள மனு மக்களின் இத்தீவிய வாழ்விலேயே முயற்சித்து அடைய வேண்டிய பெரும் பயன் என்பதாம். இப்படி ஒரு கொள்கை நம்ம மக்கள்கிட்ட இருந்ததே, உத்தம சித்தி கொள்கை இந்த இந்திய மக்கள் முழுமையிலையும் இருந்ததே. இதுக்கு முந்தின யுகங்கள்ல எல்லாம், இந்த யுகத்துல அந்த கொள்கையே அழிஞ்சு போச்சே.
இவ்வித உத்தம சித்தி கொள்கையை நம் நாடெங்கும் பற்றி இருப்பதுதான் நம் தேசத்தினருக்கும் மற்ற தேசத்தவருக்கும் உள்ள முக்கியமாகிய வித்தியாசங்களாகும். இதுதான் மற்ற தேசத்துல உள்ளவங்களுக்கும் இந்த இந்திய மக்களுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசமாக இந்த உத்தம சித்தி கொள்கை தான் நம்மளை இந்த உலகத்தவற்றிலிருந்து மேம்படுத்தி காட்டிய ஒரு உத்தமமான ஒரு கொள்கையாக இருந்தது. அது எல்லாமே இந்த கலிகாலத்துல மாறிடுச்சு. எதெல்லாம் மாறிடுச்சு? சினிமா முதலாகிய காமாந்தகரமான அழிம்பகந்தை புகுந்தது. அப்புறம் கலை கெட்டவர்கள் மகத்துக்களை நெடுக சிதறடித்து பேசுதல், வேடிக்கைகளிலேயே மக்களை சாய்த்து கொண்டு போய்விட்டது. இந்த இறைவனால் தமக்கென்று இறைவனால் விதித்திருக்கும் என்றும் அழிவிலா ஜீவ சுயராஜ்யத்தில் ஆளும் இச்சை எழாவண்ணம். அந்த இச்சை வரணுமே, எனக்கு செத்தா பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல நான் நல்லபடியா வாழணுங்கிற இச்சை வந்தா தானே இந்த சொல்லெல்லாம் காதுல ஏறும். ஆமா, செத்தா பிறகு ஒரு வாழ்க்கையா பாத்துக்கலாம், இப்ப நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவனுக்கு காதுலே ஏறாதே வார்த்தை. அப்படி அந்த இச்சை எழாவண்ணம் தூராக்கி, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இந்த பொய் குருக்கள்மார்கள், பாதிரிமார்கள், சாமியார்மார்கள், ஆலிம் உலமாக்கமார்கள் இவர்களிடமிருந்துதான் வந்தது என்று காசு சம்பாதிக்கிறதுக்காக, என்னைக்கு ஆன்மீகத்தை காசு சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சானோ அன்னைக்கே இந்த சரிகேடுகள் எல்லாம் விட்டது. இப்படியாக இந்த கலிகாலத்தினுடைய கேட்டை பத்தி நம்முடைய பெருமான் அவர்கள் நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்க எப்படி இந்த ஒரு பண்போட மக்கள் வாழ்ந்து வந்த இந்த நாட்டுல அந்த வெள்ளக்காரங்களை பார்த்து ஜனங்களை குப்பல் குப்பலாக கொள்வதற்கு ஆச்சரியகர பயங்கரமாகிய பலவித பலவர்ணப்பட்ட ஆயுத ரகங்கள் தேர்ந்து செய்வதில் மிக சாமர்த்தியம் கொண்டுள்ள மற்றைய தேசத்தில் உள்ளவர்களை பார்த்து, நம்முடைய தேசத்துல இப்படி உத்தம சித்தி கொள்கை இருந்தது, பிறவிப்பிணி என்னும் அநியாய மரணத்தை ஒழிப்பதற்கு ஒரு குருபிரமானை தேடி அடைந்து கெஞ்சி கேட்டாவது புகுந்து கொண்டுங்கிற கொள்கையில இருந்த அந்த மக்கள் இந்த மேல்நாட்டு மக்களை பார்த்து மக்களை கும்பல் கும்பலாக கொள்வதற்கு ஆச்சரியகரமான பீரங்கி, வெடிகுண்டு இதெல்லாம் தயாரிக்கிற அந்த வெளிநாட்டுக்காரனை பார்த்து இப்படி வாழ்றதுதான் மேம்பாடான வாழ்க்கை என்று எண்ணி ஆசையுற்று தங்களுடைய பூர்வீகமை அறியாது அகக்கண்ணொளி மழுங்கி அவர்களைப் போல நாமும் பூமியை குடைந்து நவலோகங்களை கொள்ளை கொள்ளவும், நவரத்தனங்களை கைப்பற்றவும், கடலை கடைந்து நவரத்தனங்களை கைப்பற்றவும், நெருப்பை குழலில் அடைத்துக் கொண்டு ஈவிரக்கமின்றி கோட்டை கொத்தளம் நகரம் மக்களை அழிக்கவும், காற்றை பையில் அடைத்து விண்ணில் உலாவவும், அதனால் மேகமண்டலங்களில் தாவவும், மகா மேருகிரியை கடக்கவும் தெரிந்து கொண்டால் நாமும் மற்ற அரசர் நாடுகளை வென்று கீழ்ப்படுத்தி உண்மையில் மனோராஜ்யம் என தகும் சுயராஜ்ய போகத்தை அனுபவித்து மேம்பாட்டை அடையலாம் என்னும் பேராசை அழி கொள்கையால். என்ன ஒரு கொள்கை? உத்தம சித்தி கொள்கை பேராசை அழி கொள்கையாக இந்த கலிகாலத்தில் மாறிவிட்டது. உளத்துறை தெய்வமை போய் உதட்டிலே பூச்சாய் கொண்டு, இந்த மெய்ங்கிறது ஒரு உண்மையான மெய்யா இல்லாம சும்மா உதட்டுல வெறும் வார்த்தையாக, வெறும் வாய் ஜாலமாக, குலநல தரங்கள் பொன்றி காமமே மேலாய் பூண்ட தலைவிடி தள்ளு மாறி தருகணர் மிக்கோர் என்ன உலகமோ முழுகி போற்று யுகப்பிரளயமும் மாற்றே ஆற்றுது பறையர் வாழ்வை ஆசையூற்றேரி கெஞ்சி போற்றுது குலங்கள் பொன்றி
உலை தொழில் பதங்கள் போற்றி மாற்றியர் தாமன்றேரி வணக்கரை புறக்கணித்து நீச்சர்கள் பெருகி எங்கும் நின்ற வெங்கலியோடொக்க. இப்படியாக வணக்கர்களை எல்லாம் பெரியோர்களை எல்லாம் புறக்கணித்து நீச்சத்தனம் கொண்ட கீழ்மைத்தனம் கொண்ட கீழானவர்கள் பெருகிய காலம் இந்த கலிகாலம். அப்படி காலத்துல இந்த கொள்கை எல்லாம் சிறுவர்களுக்கும் நாம பார்த்தோமே, நாம ஒழுக்கமா இருந்தாதான் அடுத்த சந்ததியையும் ஒழுக்கமாக வளர்க்க முடியும். இவங்களே ஒழுக்கம் கெட்டு போய் அந்த அடுத்த சந்ததி குழந்தைகளுக்கும் அந்த விண்வெளியின் செயலை தீவிரமாக புகட்டினதுனால என்ன ஆச்சு? எங்க பார்த்தாலும் பெற்றோர் துரோகம். இந்த கலிகாலத்துல தானே முதியோர் ஆசிரமம் எல்லாம் வந்தது, முதியோர் இல்லங்கள்லாம் வந்தது. இதுக்கு முன்ன காலத்துல எல்லாம் இருந்துச்சா முதியோர் இல்லங்கள்? அப்போ பெற்றோர் துரோகம், குல துரோகம், குடி துரோகம், அரசு போல் துரோகம், நம்பிக்கை துரோகம், அடிமை துரோகம், தெய்வ துரோகம், குரு துரோகம், ஆத்ம துரோகம், எங்க பார்த்தாலும் துரோகம் தான் இந்த கலிகாலத்துல. எங்க நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்து இருந்தா கூட ஜாக்கிரதையா உட்கார்ந்து இருக்க வேண்டிய காலம். நம்ம பக்கத்திலே உட்கார்ந்துருப்பான், கையில கட்டி வச்சு நைஸா நம்ம சைட்ல சொருகிறானோ என்னமோ அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோட நம்ம உட்கார்ந்துருக்கணும் இந்த கலிகாலத்துல. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவனையும் நம்ப கூடாது. எந்த நேரமும் எவனும் குத்துவான் கத்தியால. அப்படிப்பட்ட துரோகங்கள் நிறைந்த இந்த கலிகாலத்தில் எப்படி இந்த கலியை தெய்வம் அவர்கள் புலம்ப வைத்தார்கள்? இந்த துரோகிருத செயல்கள் நாடெங்கும் பரவி வருகின்றன. சன்மார்க்கத்திற்கு எதிரடையாக நடந்தேறி வரும் இன்னும் மற்ற பற்பலவாம் காரியங்களை விரித்து சொன்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு கெடுமை, அவ்வளவு கேடு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் விரிச்சுக்கிட்டே இருந்தா இந்த சன்மார்க்கத்தை பத்தி பேச முடியாது. மெய்வழி பெருங்குல அனந்தாதி தேவர்கள் நம்ம பார்த்தோமே, அந்த 4ல் 1 பங்கு மக்களாவது நீதி நெறியாளர்களாக இருப்பாங்களே, அவங்கதான் இப்போ அனந்தாதி தேவர்களாகவும் சந்ததிகளாகவும் இன்னைக்கு நன்மனத்தவர்களாகவும் இன்னைக்கு கூடியிருக்கிற நாமெல்லாம் அந்த 4ல் 1 பங்கு மக்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் அருள் அடைபடுத்து தேவ எழிலோங்கி வளரும் மானியமானது அவசிய நெடுங்காரியமானதினாலே இந்த அக்கிரமத்தையே ஏன் பேசிக்கிட்டே இருக்கும்? அந்த அக்கிரமத்தை ஒழிச்சு நன்மை எப்படி நடந்ததுன்னு நம்ம பேசணுமே. அதுக்காக அதை விட்டு தள்ளிட்டு நல்லது பக்கம் வருவோம் அப்படின்றாங்க தெய்வம் அவர்கள். அதனை தடைகளாவது நடாத்தும் பொருட்டாய் எழுதுகோலானது மேற்கூறிய விரிப்பினை புறக்கணித்து விட்டு தன் சன்மார்க்க வழிகூடி நடக்கின்றன. அதனால இதெல்லாம் புறக்கணிச்சிருவோம். இப்படித்தான் கேடு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு இந்த கலியை எப்படி தெய்வம் அவர்கள் புலம்பர் செய்தார்கள், அதுக்கு முன்னால எப்படி நீதி நெறியாளர்களாக மக்களை இந்த வேத ஆகம கிரந்தங்கள், வேத சாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் மக்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டியாக இருந்தன, அதை எப்படி மக்கள் மதிச்சு அது காட்டிய வழியில நடந்து வந்தாங்க அந்த இந்த கலிகாலத்துக்கு முன்னால இருந்த காலத்துல எல்லாம். அதே முன்னிருந்த காலத்துக்கு தெய்வம் அவர்கள் நம்ம எல்லாம் எப்படி கூட்டி சென்றார்கள், நம்மளையும் அந்த வேதாகம கருத்துப்படி வாழ்வதற்கு எப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த கலியனை எப்படி புலம்பர் செய்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் நாம் தொடர்ந்து வரும் சபைகளிலும் பார்ப்போம் என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.
ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். சபையில் அனைவருக்கும் அன்பார்ந்த நமஸ்காரம். கலி புலம்பல் தலைப்பு கலிதத்தை பத்தி தெரியுமே வந்து படிச்சிருப்போம். ஆனா தெய்வம் அந்த கலி இவ்வளோ கெடுதல் செய்யும் கலியுகத்துல நம்ம பிறந்துட்டோம். இதையே நம்ம எப்படி மீட்டு எடுத்து சத்தியுகத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போறாங்கன்றது இந்த பருவத்துல எல்லாம் தெரியுதுக்கா. மாநிலத்துல கலி புலம்பல் கலி என்று கை அவாவினால பரிபாதக திருநாளா இருளன் தீபம் குடியேறாத பாயனை வீட்டு இருள் அரசாவது போலே தேவகுரு துணைக்கு ஏறாத மனிதனுடைய இதய சுவேச வீட்டில் தன் அரசாக கொண்டிருந்த கலியுருளாக பவமூடி ஆண்மையை கேள்வியற்று வாழ்ந்து கொண்டிருந்த அசுபடுத்துது. கலியுகம் 5000 வருஷம்தான். எதையகும் அந்த எல்லா யுகத்தையும் வந்து தர்மம் 4 காலம் நடத்தி 3, 2, 1 இப்போ தர்மதேவர்கள் இதுலதான் வராங்க. அதுல வந்து கேள்வியே கிடையாது. மனுஷன் எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம்னு அந்த வாழ்ந்த போது இருந்து அந்த அரசை விடுக்குது. மேற்கூறிய மூலமன்றாக வாராமலை ஜீவம் கொண்டு எழுந்தினான் என்ற ஓங்கார நாட்டுக்குரிய பன்னேற்று கண்ணான மன்னாவும் தென்பாண்டி நாட்டு மன்றோ பண்ண இளஞ்சம்மதாக சக்கரமான திரி அழுத்தம் தங்களுக்கு சொந்தமான இதிகாசனத்திலே வந்து குடியேறி நின்ற அமரேசத்தை நடத்தும் சூடாவேச போனதுவாத ஆய்வு ஆண்மையை கொண்டு மோதல கண்ட உங்க சூடாவேச போனதுதான் நாம இருக்கு. அதை கொண்டுதான் வந்து நம்ம இத்தியாசனத்துல இருக்கிற அந்த இருளை ஒழிச்சு கலியாய இருள் எப்பவுமே கெடுத்துலேதான் நம்ம மனசு கெட்டதுதான் கரெக்டா பார்த்துட்டு இருக்கும். நல்லதானே நாளைக்கு செஞ்சுக்கலாம், கொஞ்ச நேரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நம்மளுக்கே தெரியும் இதுதான் தப்பு. ஆனாலும் சரி அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படி என் மனசு அப்படிதான் போயிட்டு பேசலாம். கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொஞ்சம் மெய்வழின்னா என்ன தெய்வத்தினுடைய ஆதவாயில் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல கொஞ்சம் மாத்திட்டு இருக்கேன். அதனால வந்து நம்ம எப்பவுமே நம்ம சொன்னாலும் கலிங்கிறதான் அப்படி மாட்டிக்கிறோம். அதான் அதை நாவாசத்தை கொண்டுதான் அவங்க சேதைக்கிறாங்க. மோதல கண்ட முன்னிட நெருங்காலும் கலினாலும் இருள இடிவீந்தோ நாள் குடியேறி மேல் முடிவு வந்ததாகும் நெடுநாள் வாழ்வு குடி கேடு வந்து இடப்பட்ட பார்த்தால் அதுமே புத முடியவன் கலிங்குத்தமாம் அங்கே இதற்கு வந்து இடவனுடைய வாக்கு நோங்கி அதை ஆதிக்கம் பண்ணும்போது கலியன் வந்து 20 நாளா நம்ம சந்தோஷமா இருக்குமே. இப்போ வந்து இந்த நாவாசம் கொண்டு இந்த வாக்கியத்தை கொண்டு இருந்து இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு நம்ம அழுவு சொல்லி நம்ம அழுவு பக்கம் சாய்ந்துட்டுமே அப்படின்னு அந்த கலியை நம்ம மனது வந்து புலம்புறது. இதனால வந்து நம்ம நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தாக்கா இவங்க வந்து இப்படி பின்னாடாது நேற்று பரவாயில்ல கட்டாம நம்ம சொன்ன பேச்சு கொட்டாங்க சொல்லியா இருந்த நம்மள இது நான் இப்ப நம்ம பேச்சு கேட்டு இப்படி எல்லாம் கொடுத்தா பேசுறீங்களா தாக்கா தலையில காலை வச்சு ஒவ்வொன்னா இப்ப பார்த்தா பஞ்சாட்சியம் தெரியுமா அஷ்டாட்சியம் தெரியுமான்னு கேட்கிறான். தலைப்பாக வேறு கத்திருக்கானே அப்படின்னு அந்த ஒப்பாந்தெரியா இருந்தத தெய்வம் வந்து தங்க வாக்கா உரிநாக்கா மாற்றி வைக்கிறாங்க. மெய்வழிக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த 6 புறமா ஆரம்பிச்சிடும். நம்ம பேச்சு கேட்டிருந்தா அந்த போதிகள் மாட்டெல்லாம் நம்ம பேச்சு கேட்டிருந்தா இப்போ வந்து அவங்க வந்து மெய்வழியில பிறந்து அந்த பஞ்சாட்சரத்தையும் அஷ்டாட்சரத்தையும் மேற்பட பேசுவானே. இவன் நிறைய படிக்கக்கூடிய வேத சாஸ்திரம் படித்தையும் தேர்ந்து நம்மிடம் வர வேண்டியது இல்லை. இந்த சர்வலோக கலைஞரை நாம் பற்றி நான் போதிக்கும் போது அதுவே உனக்கு வாத்தியாராக நின்று விளங்கும் அப்படின்னு தெய்வம் வந்து ஏழையானாலும் பணக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே படிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வார்த்தையை நம்பு என்னை நம்பினாலே ஒரு முக்கிய கொடுக்குறாரு. அது கதையும் கிட்டே நம்மளை காப்பாற்றி நம்ம பிரச்சனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு வந்து காலம் இடம்தான் இல்லாமல் எந்த செயலும் செய்ய முடியாது. எந்த கதை செய்யணும் ஒரு நேரம் வரணும். ஏதாலும் நல்ல ஆமா நேரங்காலம் வந்து தன்னால கூடி வரும் அப்படின்வாங்க. அந்த நேரங்காலத்தை நம்ம தேடி போகணும். அவங்களா இப்ப நம்மளை தேடி வந்து அந்த காலம் தேவை அவங்களே இருக்காங்க. அது அந்த மனசுல ஒரு ப்ராஜெக்ட் இளம் தேவையில்லை.
காலம் தான் தேவை. மனசு வந்து நம்ம ஈவனுக்கு வச்சுட்டோம்னா அந்த காலம் வந்து தன்னால நாம அதுல புகுந்து அது வந்து இரவு ஆட்சியா மாறுகிறது. காலம் கொஞ்ச நாள் வயசு இருந்தா அது மாங்காய் வந்து மாம்பழமா மாறுது. காலத்து கொஞ்ச நேரம் வச்சுதான் பிந்தி பூவாயி காய் பழமாயி அது பழுத்து வருது. அதுக்கெல்லாம் காலம் தான் தேவை. அந்த காலத்துல முன்னோர்களோட காலத்தை வந்து நாளா உழைப்பார்கள். யுகம், ஏகாயுகம், துவாபரயுகம், கலியுகம் நாளா பிரித்து யுகம் வந்து அவங்க வந்து அந்த காலத்துல எந்த விஞ்ஞானமும் கிடையாது. அவங்க கண் அறிவு கொண்டு அவங்களுடைய விஞ்ஞானத்தை வச்சுதான் வந்து இந்த காலத்து நாளா வந்துட்டு விவேகத்துல இத்தனை வருஷம், துவாபரயுகத்துக்கு இத்தனை லட்சம் வருஷம் தான் மாறி கடைசியில கலியுகத்துக்கு 5000 வருஷம் தான் கொடுத்தாங்க. அந்த காலம் 5000 வருஷமும் முடிஞ்சு நம்ம தெய்வத்தை கலியுகம் பிறந்து இந்த கலியுகத்திலே நிறைய பார்வான்கள்லாம் நம்மளுக்காக அமைச்சு கொடுத்தாங்க. ராமானுஜர், வைத்திய புத்தர் அவங்க எல்லாமும் வந்து இந்த நெய்யை பத்தி பேசினா கூட அவங்க எல்லாம் இறைவனுக்கு தூண்டாதான் இருப்பாங்க. அதான் இப்ப இறைவனே ஆதி கிருஷ்ணனே நேரம் அந்த காலம் வந்து கலியுகம் முடிய போறது, இன்னும் சத்தியுகம் பேசணும், இந்த அநியாயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தெய்வமே நேரம் வந்து தெரிஞ்சு இந்த வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டாக்கா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவ்வளவு காலம் ஆகும். நீ எதுவும் படிக்க வேண்டாம். இந்த திருப்பான் கலரை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி துண்டாக்கி உருட்டி ஒரு வயல் போடுகிறோம். இது வாங்கி உண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி அந்த திரு வார்த்தைகளே அவருடைய பேச்சு கேட்டாலே தவும், அவரை பத்தி பேசினாலே தவும். ஒண்ணுமே சொல்ல முடியலையா, தெய்வமே குருநாதா அப்படின்னு சொன்னாலே அதே ஒரு தவமா நம்மள அதை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து நம்மள வந்து சத்தியத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது வந்து அடிக்கடி படிச்சுல நிறைய இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. போய் மாறி போய் குருலாம் வயிற்று பிழைப்புக்காக எடுத்து கட்டி வைக்கப்பட்ட ஒரு சிக்கலான வரைகளை தீர்க்கதரிசிகள் அவராக என்பார்கள். எல்லாம் சாதாரண மக்களை போதே உலகத்தின் நல்லொழுக்கத்துல வாழ்ந்து வருவதே தவிர அவர்கள் இவ்வுலகத்தில் விசேஷ பரவோக மெய்ஞானமாக்கிய நடத்தி சாந்தித்தார்கள் என்பது சாதமற்ற பொய் கூற்று என்றோம். இதுங்களே எல்லாமே பொய்யின்றாங்க. அவதாரத்துக்கு வந்ததும் பொய். அவங்க வந்து ஏதோ 2-3 வார்த்தையை வச்சுட்டு வேதங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, சூழ்நிலை காலம் இயக்கப்பட்டது அப்படின்னு மக்கள் அவங்க மனத்தை மாத்துறாங்க. அவங்கெல்லாம் அந்த கதையை வந்து அவங்க மூலமா அந்த பொய்கள் தலைமாய்க்கு பிழைப்புக்காக தனக்காக அந்த இதுக்காக வந்து அவங்க எல்லாமே மக்களை மாற்றி வச்சு மேல்நாட்டு மோகம் தலையை வச்சு போட்டுக்கிட்டு ஆடுறது போடுறது இதெல்லாம் இல்லை. ஒண்ணுமே கிடையாது. பண்டிகை அதெல்லாம் பெரியவர்கள் சொன்ன கற்றுக்கதை அது மதத்துக்கு போனாலும் எந்த வாழ்க்கையுமே இல்லை அப்படின்னு மக்கள் முதல்ல நாட்டுக்குதான் மாத்துறாங்க. ஆனா நம்ம திருநாட்டை மட்டும்தான் வந்து சரித்திரத்துக்கு எட்டாத காலம் தொடங்கி இது காலம் நம் சத்திய தாய்நாட்டின் மக்கள் பரம்பரையா குடியேறி கொண்டு வரும் சுதிக்கு அனுபவம் மொத்த உழுகி கொண்டிருக்கின்ற அடிப்படையான மூல கொள்கையானது ஒன்று உண்டு. அதாவது மக்கள் எளிதில் ஒழிக்க இயலாத ஆகிய திருவிப்பினி என்னும் அநியாய மரணத்தை ஒழிக்கவும் மேலும் அவர்கள் அழகாட்சி என்றும் நல்லது தங்க வைக்கின்ற எமபடுவீரன் ஜெயித்து கல்வியாகிய அவஸ்தையை நேர்கின்ற நல்ல அடையாளத்தை ஜெயித்திருக்கும் ஒரு மெய் அறுப்புதான் குடியேறி தான் ஆட்கொள்ளும்படிக்கு கெஞ்சி கேட்காது புரிந்து கொண்டு என்றும் விதிவு செய்கிறார் என்று பச்சேந்திராசிரியர் அடக்கி வாசநாசகம் மனோநாசமும் வைத்திய அறிந்து அடையாளப்படி ஞான வீட்டு சாந்தியர்களும் பூர்வீக பூரண முழுமுதலாம் அறியாத சுயராஜ்யத்திற்கு அறிவதே பெரும் பூமி பெற்ற மனுமக்களின் ஜீவித வாழ்விலேயே முயற்சித்து அறிய வேண்டிய பெரும் பயன். நம்ம நாட்டுதான் வந்து மெய் புகார் தேடி அடைஞ்சு அவங்க மூலமாக இந்த மெய்ஞானத்துக்கு நம்ம வந்து கல்வி கொஞ்சம் அழியாவாது எடுத்துக்கணும். நம்ம காலத்துல பாகமாக கூட எல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. நம்ம தான் வந்து அதை பயன்படுத்திக்கணும். இந்த உத்தம செய்தி சொல்லி நம் நாடெங்கும் பற்று இருக்குதான் நம் தேசத்திற்கும் மற்ற தேசத்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்கள் ஆகும். நம்ம தேசத்துல இருக்கிற ஒரே வீரர்களுக்கு வந்து ஒரு விருதுதான் வேணும். எந்த குலத்துக்கு இருந்தாலும் அவங்க வந்து அந்த விருதுதான தேடி அறிந்து அவங்க தேவ சாஸ்திரப்படி நெறி தவறாம ஒரே தவறாம அவங்க சின்ன வயசுல பெரியவர்கள் எது சொன்னாலும் அதுபடி கேட்டு நடந்து அவங்களுடைய ஒழுக்கமத்தோடு இருக்கும்போது அந்த கதையில கொஞ்சம் தப்பிக்கிறோம். ஆனா ஒரு வெளிப்புறாத தேடி அறிந்து அவங்களோட சொல் கேட்டு அவங்களோட மந்திர கொண்ட சொல்லி மிதமான பஞ்சாட்சரம் மிதமான அஷ்டாட்சரம்
எங்க கிடைச்சதோ அவங்களுடைய எழுத்தாக இந்த பஞ்சாட்சரத்தை ரூபமாக மாற்றுகிற யாராக இருக்கணும் அப்படின்னு அவங்க பேரு கண்டுபிடிச்சு அவங்க ரூபத்துல நம்மள வந்து இந்த மெய்ஞானத்துக்கு விளக்குகிறார்கள். இது மனிதன் இந்த இதை வந்து எப்படி மனிதன் வந்து இதுவா மாறலாம் அடையாளத்து சொன்னீங்க. இந்த மனிதன் உணவு கூடாக ஒரு இடத்தில் அதுக்கப்புறம் அதை வடித்து ரசமாக அதுக்கப்புறம் அது வந்து சட்டையெல்லாம் வெளியில தள்ளிடுது. ரசத்துல ஒரு பகுதி வந்து மாம்சம் நடும்பு மாறி பதியாக இருந்து கடைசியில விந்தாக மாறுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த பரிசுத்த விந்தை தான் தெய்வம் வந்து நமக்காக எடுத்து கொடுக்குறாங்க. அந்த விந்தையில தான் இன்னொரு உலக சிருஷ்டிக்கு ஒரு கிடைக்கிறாங்க. அந்த அற்புதத்தை நம்ம அழியாவாதனால அந்த கலியுகத்தை மாற்றி கலியுகமா மாற்றுகிற சக்தி நம்ம தெய்வங்களுக்கு தான் இருக்குது. இந்த காலத்துல அந்த மெய் வழியில தான் ஊரான ஊர் உயிர் செயலற்ற ஊர்ல தான் இந்த அதிசயம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கருத்தை இப்ப மாத்தி நம்ம எல்லாம் கலியுகத்துலதான் சத்தியுகத்துலாம் இருக்கும். அதோட நாவாசம் கொண்ட நாவாசம் அவருடைய திருவாக்கு, அந்த வாக்கு என்ற என்னுடைய திருவாக்கு ஒரு தீ, அது ஒரு ஆயுதம். அதை வந்து நீ வந்து ஒரு நினைவில் வச்சுக்கும் போது அவங்களுடைய பத்தி பேசும்போது பாடும்போதுதான் இந்த மனதை வந்து அறிவாக மாற்ற முடியும். மனம் சேமம் அடைவது என்பது அறிவுக்குள்ளாக எழுந்து அறிவாகாத ரூபங்களை அப்படியே விழுங்கி விடுவது. அப்ப அந்த மனம் சந்தேகம் விட சேமம் அடைந்து நிற்கிறது. இவ்வாறு அறிவாகாத ரூபங்களோடு ஏற்பட சம்பந்தமாவது அகக்கடிகளை எல்லாம் மாற்றி சர்த்தி ஏழு சுத்தத்திலாக்கி விழுங்கடாது இணைஞ்ச செய்கிறது. அப்படிதான் நம்ம வந்து அந்த கலியுகத்திலேருந்து கலியுகத்துக்கு அவங்களுடைய திருவாக்கு மூலமா நம்ம கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறி பக்தி செய்ய மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆதியே துணை அரமனே உருவெடுத்து பார்வை குருவாய் வந்தவர்கள் ஊரான ஊர் ஊர் பயிரேற்றும் ஊராகிய மீகலிச்சாலை நமது வாடாத பெரும் தவப்பாட்டால் ஒன்று பண்ணியவர்களும் எல்லோரும் போர்க்குளம் என்பதை அறியவே மனிதனுக்கு உன்னத அறிவு தந்தது என்பதை தம் மக்களுக்கு விளங்க வைத்து அருளியவர்களுமாகிய கல்கி மகதி என்னும் மூக்குக்குள்ளே மூச்சோடா தவமுடைய உறக்கமற்ற நமது குலதெய்வம் தர்மபிரகாச மீகலிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமாள் அவர்களை போற்றி அவருடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரத்தை சொல்லி நீங்க அக்கா நமக்கு எடுத்து வழங்கி அந்த வேத முக்கியத்துல விளங்கிட்டு நாம் சொல்லிக்கிறோமா. இன்னைக்கு வந்து அக்காவோட அந்த களி புலம்பல் நம்ம கையில ஆண்டவர் மானியம் களி புலம்பல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பத்தி மிகவும் அழகா எடுத்து சொன்னாங்க. அப்ப இப்ப நம்ம அந்த கலியுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளை எல்லாம் நம்ம பெருமாள் எப்படி நம்ம எல்லாம் காத்து அருளி நம்ம அந்த களி கையில சிக்காம நம்ம எப்படி காத்து அருளாங்க. அப்ப அந்த கலியுகம் அப்படின்னா என்னது, அந்த கலியுகத்துல எப்படி என்னென்ன தீங்குகள்லாம் நடக்குது, எப்படி எல்லாம் அந்த கொடும் பாவங்கள்ல இருந்து அந்த தீமைகள்ல இருந்து நம்ம பெருமாள் நம்மளை காத்து அருள்றாங்க. நம்மளை வந்து அவங்க திருக்கரங்களால நம்மளை அணைத்து அருகிருத்தி அந்த களி வந்து நம்மளை காக்காவன்னா அந்த கலியத்துல நம்மளை மீட்டெடுத்து அந்த பேரின்ப வாழ்க்கைக்கு எப்படி அழைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம வேதத்துல இருந்து மிகவும் அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்ப அந்த களி புலப்பல் அப்படின்னு அந்த களி அதாவது களி வந்து முற்றிய காலத்துல ஒரு தெய்வம் அவங்க திருவாக்கியத்துல களி அப்படியே அங்க ஒரு பக்கமா அரிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுல வந்து நம்மளை வந்து அப்படியே அந்த களியை வந்து நம்மளை எல்லாம் அழித்து கொண்டே வரக்கூடிய இந்த காலத்துல களி முற்றி இந்த காலத்துல நம்ம பெருமான் அவங்களுடைய கையகத்துல மாட்டிக்கிட்டவங்க மட்டும்தான் தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த களியின் கையில் சிக்கி நம்ம நரகத்துக்கு போகக்கூடியதாக தான் இருப்போம் அப்படிங்கிறத நம்ம தெய்வம் வந்து களி என்ற அலி அவாவாகிய அந்த அலி அவாவின் ஆசையெல்லாம் அப்படியே அழித்து அழிந்து போக செய்யணும்னா நம்ம வந்து ஒரு பரமாத்ம சொருகத்தில் அவங்களுடைய கையகத்தில் ஆகணும். அவங்களுடைய அனுகிரகத்தால் தான் அவங்கள சந்திச்சு அவங்களுடைய திருவடியை அடையும் போதுதான் நம்மளை வந்து அந்த நம்மளுடைய மனமாகி அந்த மனம் வந்து பழிபாத செயல போய் அந்த திமேர இருள நின்று நம்மளை அது அரசாட்சி செய்ய விடாம தடுத்து நம்மளை அந்த நகரத்துக்கு போக விடாம தடுத்து நம்ம பெருமாள்
முருகப்பெருமான் அவங்களுடைய கையெழுத்தாகி நம்மளெல்லாம் காக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாங்க. அப்ப அந்த கதையை ஆட்சி செய்த காலம் வந்து 5000 அப்படின்னு சொல்லி நம்ம நேரத்துல தெய்வ அருளி இருக்கிறாங்க. அதாவது பரிசுத்த மகாராஜா காலத்துல இருந்து அந்த கதையை ஃபர்ஸ்ட் தொடங்குது அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து யுகங்கள் வந்து 4 இருக்கு. அப்ப யுகங்கள் வந்து உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு ஞானிகள் கண்டறிஞ்சுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு சில காலங்கள் வாழக்கூடிய நமக்கு வந்து அது தெரியாம இருக்குது. ஆனா ஞானிகள் வந்து அவங்களுடைய அந்த தீர்க்க தரிசனம் அந்த அவங்களுடைய தவப்பாட்டினால தவ வலிமையால கண்டு யுகங்கள் என்ன, அது எத்தனை யுகங்களாக இருக்குது, அதுல என்னென்ன நடந்திருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப உயிரினங்கள் இயங்குவதற்கு வந்து 2 வகை ஊடகங்கள் இருக்கு, காலம் இடம் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம வந்து காலம் என்பது சூப்ப பொருளாக இருக்குது. அப்ப நம்மளுக்கு நம்ம வந்து எதன் மூலமாக செய்யணும், மனம் வாக்கு காயம் மூலமாக செயல்படுறோம். அப்ப நம்ம அந்த வாக்கு காயம் வந்து நம்மளுக்கு வந்து காலமும் இடமும் அவசியமா நேரம் அவசியமா இருக்குது. ஆனா மனத்தால செய்யக்கூடிய காலத்துக்கு போட்டு காலம் மட்டுமே போதுமானதாக இருக்குது. அப்ப காலத்துதான் நாள், வாரம், மாதம், வருடம், யுகங்கள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப காலத்தை வந்து அந்த காலத்துல வந்து அந்த காலத்தை வந்து முன்னோர்களா தெய்வமாக வழங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த யுகங்கள் வந்து 4 யுகங்களாக இருக்குது. திரேதாயுகம், அதாவது தலையுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகமா இருக்குது. அப்போ அந்த திரேதாயுகம் வந்து அந்த திரேதாயுகம் தலையுகம் ஆண்டு வந்து 17,28,000 ஆண்டுகளாகவும், அது திரேதாயுகம் 17,28,000, அடுத்தது 12,96,000, அடுத்து துவாபரயுகம் வந்து 8,64,000, அதுக்கப்புறம் அந்த கலியுக வருடம் தான் 4,32,000 ஆண்டுகளாக இருக்குது. அப்ப இந்த 4 யுகங்களையும் சேர்த்துதான் சதுரயுகம்னு சொல்றோம். அப்ப அந்த சதுரத்திற்கு மொத்த ஆண்டுகள் வந்து 43,26,000 அப்படின்னு அப்ப சொன்னாங்க. அப்போ அந்த 4 யுகமும் சேர்ந்ததுதான் சதுரயுகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து நன்னறியில் போகக்கூடிய, அதாவது நன்மை நிறைந்த மனத்தவர்களாக தெய்வத்தினுடைய அந்த அவங்களுடைய போட்டு காட்டிய அந்த பாதையில் செல்லக்கூடிய மக்களாக இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, கலியுகத்துல வந்து 100% மக்களும் அறநிலையுடன் வாழ்ந்த மக்களாக தான் இருந்தாங்க. அப்ப எல்லாருமே அவங்க தெய்வ நம்பிக்கையோட தான் இருந்தாங்க, வாழ்ந்த அந்த மக்களாக இருந்தாங்க. அடுத்து வந்து திரேதாயுகத்துல வந்து 4ல் 3 பங்கு மக்கள் தான் அந்த நன்மை செய்யக்கூடிய மக்களாக, அந்த தெய்வ வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அடுத்தது துவாபரத்துல 2ல் 1 பங்கு பேர் தான் இருந்தாங்க. ஆனா கலியுகத்துல 4ல் 1 பங்கு தான், 4ல் 1 பங்கு மக்கள் தான் நல்ல நன்மை செய்யக்கூடிய தெய்வ வழிபாட்டுடைய தெய்வ எண்ணமுடைய மக்களாக இருந்தாங்க. மீதி 3/4 பங்கு மக்கள் வந்து தீவிர ஈடுபட்டு கொண்டுதான் இருக்காங்க. அப்போ வந்து அந்த இதுல வந்து தர்மம் வந்து அந்த அடுத்தாவது 1 பங்கு தர்மம் செய்யக்கூடியவர்கள், நன்மையில் செல்லக்கூடியவர்கள், அந்த மேலோர்களாக இருந்தவங்க 1 பங்கு மற்ற மக்கள் தான் இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஒழுக்கம் வந்து ஒழுக்கம் இல்லாத ஒரு நிலையே தோன்றியதாக இருந்தது. அப்ப ஒழுக்கம்னா முன்னோர்களுடைய அவங்களுடைய வழி நெறிமுறைகளை பின்பற்றி ஒழுகி வர்றோம், அதுதான் ஒழுக்கம். ஆனா நம்ம அந்த காலம் பூரா நம்மளுக்கு அந்த பூரா தீமைகளே இருக்கிறதுனால துன்பம் மிகுந்த காலமாக தான் இருந்தது. அப்ப அந்த காலத்துல வந்து நன்மை எப்படி நம்ம வந்து புண்ணியசீலர்களாக வாழ முடியும், அப்படி நம்ம அப்படி புண்ணியசீலர்களாக அந்த காலத்துல வாழ்ந்தாதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் நம்ம வந்து நல்லதை எடுத்து சொல்ல முடியும். ஆனா அந்த கலியுகத்துல இருந்து எதுவும் தீமை செய்யக்கூடிய மக்கள் நிறைந்திருந்ததால அந்த நன்மைக்கு, அதாவது ஒழுக்கசீலர்களாக வாழக்கூடிய நிலைமை அங்க இல்லாம இருந்தது. அப்ப மனிதன் வந்து அவருடைய அந்த அதாவது மனிதன் உண்ணும் உணவு, அதாவது மனிதனுக்கு வந்து சீக்கிரமாக நோய், அதாவது தெய்வம் அவர்கள் இருப்பாங்க, நான் வந்து உன்னுடைய ஒவ்வொரு நிலைக்கும் நீக்கிக்கொண்டே போகும்போது நீ அங்க வர முடியாது, ஏன்னா நீ தூளத்துக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாய், தூளத்துக்கு வெளியே இருக்கிறதுனால உனக்கு சீக்கிரமாக அந்த நோய் வியாதிகள் விரைவாக பரவும். ஏன்னா அந்த தெய்வ ஈடுபாட்டு நம்ம தெய்வ நம்பிக்கைகள் இல்லாம அவங்க காட்டிய நெறிமுறைகள் நடக்காம இருக்கிறதுனால உனக்கு வியாதிகள் வந்து விரைவாக தூளத்தில் வந்து பரவக்கூடிய நிலை ஏற்படுகிறது. எம்மை சார்ந்து இருக்கும் போதுதான் நான் நீக்கப்படுகிறது அப்படின்னு அருள் இருப்பாங்க. அது போல அந்த மனிதன் வந்து அந்த உணவுடைய செரிக்கும் முறை வந்து 7 இடமாக நடைபெறுகிறது. முதல்ல வந்து உணவுக்கு கூழாக்கப்பட்டு, பிறகு ரத்தமாக மாற்றப்பட்டு, பிறகு வந்து அது இது கொழுப்பாக, அப்புறம் எலும்பாக, அப்புறம் மச்சையாக, அப்புறம் தான் விந்துவாக மாறுது. அப்ப இந்த முதல்ல அந்த ஆரம்ப இடத்துல போய் அந்த கழி வந்து அமர்ந்து கொண்டதுனால எந்தவித செயல்களுமே செய்ய முடியாமல் போய் அது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து மனிதனுக்கு நோய் பரவி விரைவில் அழித்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்ப அப்படியான அந்த கலியுக காலமாக இருக்கிறதுனால நம்ம அந்த நன்மைகள் எல்லாம் அழிந்து ஒழுக்கம் கெட்டு சீரழிந்து போயிருக்குது. அப்ப அவங்க வந்து மக்கள் அந்த சக்தியை தெரிவிக்கிறவர்களாக, அந்த ஒழுக்க நெறிகளை தவறுகளாக இருந்தவங்க மக்களை வந்து சீக்கிரமாக ஏமாற்றி நன்னறியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை எல்லாம் அவங்க இல்லாததெல்லாம் சொல்லி என்ன அவங்க வயிற்றுப்பாட்டுக்காக அவங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்காக இல்லாததெல்லாம் மக்களை சொல்லி அந்த உலக மக்களை எல்லாம் அவங்களெல்லாம்
அதாவது அந்த ராஜ துரோகம் செய்ய பலவித இன்னல்கள் செய்யக்கூடிய வழிக்கு அவங்க எல்லாம் மாற்றக்கூடியவர்களாக அந்த புகைப்பித்தல், ராஜ துரோகம், அப்புறம் இயற்கை குணாதிசயங்களுக்கு மாறாக உலக தூண்டல் போன்ற பல விதமான அநியாயமான செயல்களை மக்களை ஈடுபடுத்தி அவங்களை எல்லாம் அந்த நாஸ்திகராக மாற்றக்கூடிய பொய் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏதாவது பொய் வார்த்தைகளை பேசி அதை மக்களை நம்பக்கூடியவராக அக்ரீனியாக பேசிக்கொண்டு பிரம்மன், நான் தான் பிரம்மன் என்றும், அப்புறம் ஆத்மாவை இருட்டடிக்கிறது என்றும், அப்புறம் தத்துவமசி பிரம்மாஸ்தி என்றெல்லாம் சொல்லி அவங்களை எல்லாம் சாது போவளவோ யோசிக்கிறப்போ வந்து அவங்களை எல்லாம் தேசமெங்கும் அந்த மாதிரி பொய்ஞானிகள் வந்து தேசமெங்கும் பறந்து காணப்பட்டு மக்களை எல்லாம் நாஸ்திகத்தனத்தில் ஆக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கடவுள்லாம் இல்ல, அவங்க உண்டு என்பதெல்லாம் இயற்கை, அப்படி கடவுள் ஒன்றாக இருப்பினால் அவங்களை நாம ஆராய போக முடியாது, அதெல்லாம் வீண் வேலை அப்படின்னு சொல்லி அப்புறம் தீர்க்க அவதார புத்தகங்கள்லாம் இல்ல, அவங்களாம் சாதாரண மக்களை போல உலகத்துல வாழ்ந்து வந்தவங்க தான், அவங்க வந்து மெய்யான வாழ்க்கையை நடத்தி காட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அப்புறம் மரண காலத்துக்கு பின்னால் மக்களுக்கு மேலும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பது நிரூபிக்க முடியாதது, அதெல்லாம் பொருளற்ற கொள்கை, இப்படி இதை அநேகமான இந்த பொய் வசனங்களை எல்லாம் பேசிக்கொண்டு எல்லாருமே ஒண்ணுதான், அதாவது திருடனும் யோகிக்கணும், கலைஞனும் ஆணும் பெண்ணும் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி மக்களை மனசுல மாற்று அந்த நல்ல மனமுடையவர்களாக, அதாவது எப்படி மக்கள் இருந்தாங்கன்னா அந்த எளிதில் ஒழிக்கக்கூடியாத பிறை பிணியை அநியாய மதியத்தை ஒழிக்கவும் அவர்களை அழகையாக்கி என்று நரகத்தில் தங்க வைக்கின்ற அந்த செய்திருக்கையை அவத்தை மேற்ற நரக அடையாள அச்சத்தினை செய்வதற்கு ஒரு மெய்யற்பனை தேடி அடைந்து அவர்களுடைய திருவடி பணிந்து என்று கேட்டாவது அவங்களுடைய அந்த இறுதி அந்த அவங்களுடைய அன்பில் கருணையில் கொடுத்து கொண்டு என்றும் விவரீதத்தை வேந்திராவண்ணம் பஞ்சேந்திரிய ராசர்களை அடக்கி வாசனாசயம் மனோநாசம் என்னும் தேசத்தை அடைந்து அரங்கம் என்னும் பரிஞான வீட்டில் காந்தி அடைதல் என்னும் பூர்வீக பூரண முழு முதலாம் அழியாத சுயராஜ்யத்தை இன்பத்தை அடைவதுவே பெரும் பூமி பரப்பிலுள்ள மனுமக்களின் இச்செய்திய வாழ்விலேயே பொய்சித்தி அடைய வேண்டிய பெரும் பயன் என்பதாம் அப்படிங்கிற உத்தம சித்தி கொள்கையில வாழ்ந்துட்டு இருந்த மக்களை அதையெல்லாம் பொய்ன்னு சொல்லி அவங்களெல்லாம் இது பண்ணி அந்த பெரும் பாத வேடிக்கையிலே மக்களை சாய்த்து கொண்டு போய் அவங்களெல்லாம் அந்த மக்களிடையே அந்த உலகை வந்து அந்த உத்தம சக்திக்குள்ள வீணடிச்சு அந்த மேல் நாட்டில இருந்து வந்த அந்த மக்களை அந்த ஜனங்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கை தான் மிகவும் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் நம்ப வச்சு அந்த மேம்பாடுடைய பெரும்பான்மையான வாழ்க்கை தான் நிரந்தர வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாழ்க்கைக்கு பழக்கி அவங்க அந்த மக்கள் நிறைய பழைய வந்து அந்த உண்மையான அந்த உத்தம சித்தி கொள்கையை வந்து மாற்றி அவங்களெல்லாம் அழிவாழ்க்கைகள் தள்ளக்கூடிய பொய் ஞானிகளாக பேராசை அழி கொள்கைகளை மாற்ற வச்சு அந்த சிறுமைகளையும் தேச துரோகம் பலவித துரோகங்களை செய்யக்கூடியவர்களாக ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்கள் வாழக்கூடிய அந்த கலியுகமாக இருந்த அந்த காலத்துல அந்த கலியுகத்தை அந்த கலியை வந்து குழம்ப வச்சு அப்படி தீங்குகள் செய்யக்கூடிய அந்த கலி அவாவில அவனுக்கு குழம்ப வச்சு அவங்கள வந்து அந்த அப்படிப்பட்ட களி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்துல நம்ம பெருமான் விண்ணாட்டு செம்மல் விண்ணாட்டு செயல் வாழ்வேற்றம் கொண்டு அழியாத தவப்பேற்று பூரோகிய நாவாத்திர கோடாயம் பெற்று மூர்க்கமாக எழுப்பி வந்து அந்த களி அவாவினை அவங்க அந்த அழித்து அந்த களியை குழப்பக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் நம்ம நாட்டுல நம்மளுக்கு வந்து இந்த வசந்த காலத்துல தோன்றி நம்மளை எல்லாம் அந்த கலையிடமிருந்து காக்கக்கூடிய பெருமானாக நம்மளிடையே தோன்றி நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்போ இந்த கலியுகத்துல வந்து 4 பங்கு மக்கள் வந்து மிகவும் அந்த தீவினை செய்யக்கூடிய மக்களாக தான் இருக்கிறாங்க. அந்த கலியுகத்துல வந்து 4 பங்கு அதாவது 3/4 பங்கு மக்கள் தீங்கு செய்யறவங்களா இருக்காங்க. அந்த 1/4 பங்கு மக்கள் தான் நன்மை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அவங்கதான் ஆனந்தர்கள், நம்ம சந்ததிகள், நம்முடைய நன்மனத்தார்களா இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்ப இந்த நம்மளெல்லாம் அந்த நல்வழி ஈட்டி செல்வதற்காக தான் நம்ம தெய்வம் நமக்கு அந்த வேதங்கள் வேதாகமங்கள் எல்லாம் படைச்சு அதுல நல்வழியை நமக்கெல்லாம் தினமும் அவங்களுடைய திருவாக்கள் மூலம் நமக்கெல்லாம் அருளி நமக்கு தெய்வனவாக பருவ கொடுத்து நம்மளெல்லாம் நல்வழி மக்களாக நன்னறியில் செல்லக்கூடிய மக்களாக நம்மளோட தாமிர கூட்டத்திலிருந்து காத்தோறும் பெருமானாக நம்ம தெய்வம் இருக்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வம் அவங்களுடைய வாக்குதான் அழியா வாக்கு, அதுதான் திருவாக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாக்குகளை மட்டும் நம்ம மனதில் கொண்டு நம்ம தினமும் அதை செய்தியில் ஏற்றுக்கொண்டு நம்ம மனத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு இந்த கலியுகத்துல நம்ம பெருமான் நம்மளை எவ்வாறு காத்து நம்மளை எல்லாம் வழி நடத்துறாங்களோ, நமக்குன்னு ஒரு பாதை போட்டு காட்டிட்டாங்களோ அதுலயே நம்ம செல்ல வேண்டும். அப்போ நம்ம தெய்வம் நம்மளை இன்னமும் அவங்க வாழ்க்கை ஜாதகத்துல அமர்ந்து நம்மளை இல்லாமறையாக வந்த வீரமாக இருந்து நம்ம தெய்வம் நமக்கு அந்த
கலியுகத்திலிருந்து நம்ம காக்கக்கூடிய பெருமானாக தினமும் அவருக்கு அந்த அருள்முத்தி வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அவர் நாமும் அந்த கலியுகத்திலிருந்து அவர் தப்பிக்கிற வழிமுறைகளை நாமும் தெய்வத்துடைய உத்தரவுப்படி அவங்களோட உத்தரவுக்கு அடிமைந்தோம்னா அந்த கலியின் செயல் சிக்காமல் நாமும் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத விளங்கி கொண்டமா. நமஸ்காரமா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.